இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குருத்வாரா உள்ளிட்ட மத தலங்களின் மீது தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான். தாக்குதலில் குடியிருப்பு பகுதிகள், வீடுகளை கூட விட்டு வைக்கவில்லை என்றும் ராணுவம் குற்றச்சாட்டு. தீவிரவாத முகாம்களை மட்டுமே இலக்காக கொண்டு இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் திட்டவட்டம். இந்திய ராணுவம் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாதிகள் மீது தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய புகைப்படங்களை வெளியிட்டு அதிகாரிகள் விளக்கம். இந்திய தாக்குதலில் முக்கிய தீவிரவாதிகளான யூசுப் அசார், அப்துல் மாலிக் உள்ளிட்டோர் பலி. பாகிஸ்தானைச் சேர்ந்த 40 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி திட்டவட்டம். எல்லை தாண்டி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 5 பேர் வீரமரணம். அப்பாவி மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் குற்றச்சாட்டு. எல்லையில் இனியும் அத்துமீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க முப்படை தளபதிகளுக்கு முழு அதிகாரம் அளித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகான பாகிஸ்தானின் அத்துமீறல் மற்றும் இந்தியாவின் பதிலடி குறித்தும் எடுத்துரைத்ததாக மத்திய அரசு தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்ற விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை. எங்களை நோக்கி தோட்டா வந்தால் பதிலுக்கு குண்டுகளை வீசுவோம் என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் திட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை, தொடர்கிறது. தங்களுக்கான பணிகளை துல்லியமாக செயல்படுத்தி வருவதாகவும் இந்திய விமானப்படை அறிவிப்பு. ஜம்மு எல்லையான குப்வாராவில் சிறிது சிறிதாக இயல்பு நிலைக்கு திரும்பும் மக்கள். கடந்த 3 நாட்களாக வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடந்த மக்கள் சற்றே நிம்மதி பெருமூச்சு. போர் முடிவுக்கு வந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பியது இந்திய எல்லை. கடந்த 4 நாட்களாக தூக்கத்தை தொலைத்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு. காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த தலைமைகளை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்றும் போர் நிறுத்தம் குறித்து கருத்து. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மாநில புலனாய்வு அதிகாரிகள் சோதனை. தீவிரவாத வழக்குகளில் தொடர்புடையவர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள் மும்முரம். உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மோஸ் விண்வெளி ஒருங்கிணைப்பு சோதனை அமைப்பு தொடங்கி வைப்பு. காணொலி மூலம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். கடுமையான சூழல்களுக்கு இடையே நமது இலக்குகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவது அவசியம். பிரம்மோஸ் ஏவுகணையின் மூலம் எதிரிகளுக்கு முக்கிய செய்தியை அளிப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரின் சலால் அணை மற்றும் பாக்லிகார் அணைகளில் இருந்து செனாப் நதியில் தண்ணீர் திறப்பு.
பாகிஸ்தான் உடனான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து இந்தியா நடவடிக்கை. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அமெரிக்காவின் போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டக் கோரி பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். தொழில்நுட்பத்தின் பல்வேறு அம்சங்களில் உலக அளவில் இந்தியா முதன்மை இடத்திற்கு முன்னேறி வருகிறது. தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி பிரதமர் மோடி பெருமிதம். பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லியில் சுமார் 100 விமானங்களின் சேவை ரத்து. போர் பதற்றத்தால் வடமேற்கு மாநிலங்களில் 32 விமான நிலையங்கள் மூடல். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு வாழ்த்துகள். போரை திறமையாக கையாண்ட பிரதமர் மோடி மற்றும் முப்படை அதிகாரிகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. டெரரிஸ்ட் முகாம்களை துவம்சம் பண்ண இந்திய ராணுவத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ இந்த போரை மிக திறமையா, வலிமையா, வீரியத்தோட கையாண்டு கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு, முப்படை அதிகாரிகளுக்கு, முப்படை வீரர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்ட IPL போட்டிகள் மே 16ஆம் தேதி மீண்டும் தொடக்கம். மே 30ஆம் தேதி வரை மீதமுள்ள போட்டிகளை நடத்த BCCI திட்டம். சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் மளிகை கடை நடத்தி வந்த தம்பதியினர் மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல். படுகாயமடைந்த வயது முதிர்ந்த தம்பதியினர் அடுத்தடுத்து உயிரிழந்த சோகம். குற்றால அருவிகளில் குளிக்க அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வனத்துறையினர் அபாய சங்கை ஒலித்ததால் பரபரப்பு. திமுக அரசின் முதன்மை திட்டங்களால் 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஏற்றுமதியில் 2 மடங்கு சாதனை, மின்னணு ஏற்றுமதியில் முதலிடம் என சாதனை படைத்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு அறிக்கை. மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக நாளை உதகை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பழங்குடியின மக்களுடன் சந்திப்பு, பட்டா வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் 2வது நாளாக குவிந்த சுற்றுலா பயணிகள். பல்வேறு வண்ணங்களில், வடிவங்களில் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள சிற்பங்களை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த மக்கள். மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு கோலாகலம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. மாமல்லபுரம் மாநாட்டிற்கு வருகை தந்த ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸுக்கு உற்சாக வரவேற்பு. மேடையில் இருந்தவாறு கையசைத்த அன்புமணியை கண்டு ஆர்ப்பரித்த தொண்டர்கள். மாமல்லபுரத்தில் பாராகிளைடர் மூலம் வானில் பறக்கவிடப்பட்ட வன்னியர் சங்க கொடி. ஒருபுறம் ஆடல் பாடல், மறுபுறம் கலை நிகழ்ச்சிகள் என களைகட்டிய சித்திரை முழுநிலவு மாநாடு. வித்தியாசமாக பல நிகழ்ச்சிகள் இப்பொழுது
100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை சம்மன். மே 23ஆம் தேதி நடைபெறும் காணொலி விசாரணையில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு. நீலகிரி, கோவை, ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் 13ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. மே 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு. சென்னை வலசரவாக்கம் சௌத்ரி நகரில் பங்களா வீட்டில் பயங்கர தீ விபத்து. ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் முதிய தம்பதி நடராஜன், அவரது மனைவி தங்கம் ஆகியோர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை செங்குன்றம் அருகே தனியார் நிறுவன ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டில் 6 லட்சம் வரை பணத்தை இழந்ததால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட பரிதாபம். சென்னை நெற்குன்றத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட போதை விழிப்புணர்வு பேரணி. சிறுவர்கள், இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் பங்கேற்பு. தேனி சின்ன சுருளி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிப்பு. விடுமுறை நாளில் ஆவலுடன் வந்த சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் திருப்பி அனுப்பியதால் ஏமாற்றம். தஞ்சாவூர் மானோஜிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சித்த மருத்துவர் கடத்தல் வழக்கு. தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கிய விவகாரத்தில் கமிஷன் கேட்டு கடத்திய 5 பேர் கொண்ட கும்பல் கைது. நெய்வேலி NLC 2வது அனல் மின் நிலைய டிரான்ஸ்பார்மரில் திடீர் தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் சேதமானதாக தகவல். மண்ணுலகின் உயிர்களை எல்லாம் தன்னிலிருந்து ஈன்றெடுத்து அன்பினால் அரவணைத்து அறிவூட்டி ஆளாக்குபவர்கள் அன்னையர்கள். அன்னையர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அன்பின் மொழியை நம் அனைவருக்கும் அறிமுகம் செய்த அற்புத கடவுள் தாய். அன்னையின் தூய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று தவிக தலைவர் விஜய் அன்னையர் தின வாழ்த்து. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே 2 வெட்டி கொலை. உடல்களை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. அறந்தாங்கி அழியாநிலை அரியநாயகியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி, குதிரை வண்டி பந்தயம். சாலையில் மாடுகளும் குதிரைகளும் சீறி பாய்ந்த காட்சியை கண்டு மக்கள் ஆரவாரம். மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக மதுரை மாநகருக்குள் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் வந்தடைந்தார் கள்ளழகர். கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க தண்ணீரை பீச்சி அடித்து எதிர் சேவை வரவேற்பு. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வையொட்டி இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் நாளை காலை கள்ளழகர் எழுந்தருள உள்ளார். வாக்கிய பஞ்சாங்கப்படி பிற்பகல் 1:19 மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுனத்திற்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான். ஆலங்குடி, திட்டை உள்ளிட்ட பல்வேறு குரு பகவான் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு.
சித்ரா பௌர்ணமியையொட்டி அண்ணாமலையார் கோவிலுக்கு படையெடுத்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் திருவண்ணாமலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். குமரி உட்பட தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சித்திரை தேரோட்டம் கோலாகல கொண்டாட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் கிரிவல பாதையில் ட்ரோன்கள் பறக்க தடை. தடையை மீறி தனிநபர்கள் ட்ரோன்கள் பறக்கவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை பாயும் என்று காவல்துறை எச்சரிக்கை. மணப்பாறையில் புகழ்பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலம். 20,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திருமணிமுத்தாறு திட்டத்தை விரைந்து நிறைவேற்றிட வேண்டும். எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன் தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து பேரணி. மயிலாடுதுறையில் பல அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்க பிரதிஷ்டை விழா கோலாகலம். சிவவாத்தியங்களுக்கு வெளிநாட்டு பக்தர்கள் நடனமாடி பக்தி பரவசம். வார விடுமுறையையொட்டி கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்தினருடன் குளித்து மக்கள் உற்சாகம். கோவை வெள்ளலூர் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் அழுகிய நிலையில் மீட்பு. கைகள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் டீசல் பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டு டீசல் வெளியேறியதால் பரபரப்பு. உடனடியாக தண்ணீரை பீய்ச்சி அழித்து தீ விபத்து ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுத்த தீயணைப்புத் துறையினர். உதகையில் 3வது நாளாக களை கட்டிய நாய்கள் கண்காட்சி. ஜெர்மன் ஷெஃபர்ட், சிப்பி பாறை, ராஜபாளையம் வகையான நாய்களை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். பாகிஸ்தான் தாக்குதலில் வீர மரணமடைந்த ஆந்திர மாநில ராணுவ வீரரின் உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது. அரசு மற்றும் முப்படை வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. பாகிஸ்தான் தாக்குதலில் வீர மரணம் அடைந்த பாதுகாப்பு படை அதிகாரி முகமது இம்தியாஸ் உடலுக்கு வீர வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலர் வளையம் வைத்து மரியாதை. யுக்ரைன் மற்றும் காசாவில் அமைதி திரும்பவும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய போப்பாக தேர்வாகியுள்ள 14ஆம் லியோ ரஷ்யா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு வேண்டுகோள். இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா தீவில் 6.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் அலறியடித்து வெளியே ஓடி வந்து சாலையில் தஞ்சமடைந்த மக்கள்.